Hi friends, இப்போ நம்ம exercise 1.1ல first sumக்கான solution பார்க்க போறோம். exercise 1.1ல first sum, ஓகேங்களா? So first sum question நான் ரைட் பண்றேன். Determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. First இந்த ரிலேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களாம். some relations கொடுத்துருக்காங்க. இதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவான்னு we have to find. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சம் ஒன்று இருக்கு. ரிலேஷன் ஆர், ரிலேஷன் ஒன்று ஆர்னு இருக்கு. இந்த செட் ஏ, இந்த செட் ஏவை பொறுத்து ரிலேஷன் இருக்கான். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த செட் ஏ ஒரு செட் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ ரிலேஷன்னா பேசிக்கா என்னது? சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கரெக்டா? ரிலேஷன்னா பேசிக்கா என்னது? சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதான ரிலேஷன். ரிலேஷனா சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடணும்னா நமக்கு ரெண்டு செட் வேணும். ஏ வேணும், பி வேணும். ஆனா இங்க ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஏ இன்டு ஏவே போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏ இன்டு ஏவை ஏகே போடுறாங்க, மல்டி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு செட், ஒரு சம் சப்செட்ஸ் எல்லாம் எடுக்க போறோம். இப்போ இந்த 1 2 3 14 வரைக்கும் இருக்கு. 1க்கு 1, 1க்கு 2, 1 3, 1 4, 1 5 அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு மொத்த பேரையும் எழுதி வச்சு மொத்த பேர்ஸ் பெரிய செட்டா எழுதிடுவாங்க. ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த மொத்த பேரிஸ் எழுதிடுவாங்க. 1,1, 1,2, 1,3 அப்படி மொத்தத்தையும் எழுதிட்டு அதுல இருந்து கொஞ்சம் சப்செட் எடுக்க போறோமா. அந்த சப்செட் தான் ரிலேஷனு. கரெக்டா? அந்த சப்செட் தான் ரிலேஷனு. அந்த சப்செட் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சப்செட்டை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸ் கமா ஒய் நம்ம ஒரு பேரா எடுப்போம். கரெக்டா? ஒரு பேரா எடுப்போம். சச் தட், அந்த பேர் எப்படி இருக்குன்னா, இந்த சச் தட்டுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களோ, ஆஃப்டர் த சச் தட் வாட் ஆர் த திங்ஸ் ஆர் கிவன், அவர் எக்ஸ் ஒய் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். நம்ம எக்ஸ் ஒய் வந்து இந்த சச் தட்டுக்கு அப்புறம், இந்த சச் தட்டு போட்டா சச் தட், ஒரு சில டைம் ஸ்ட்ரைட்லையும் கூட போடுவாங்க. ஓகே, எப்படி எல்லாமே ஒண்ணுதான். ஸ்ட்ரைட்லையும் போட்டாலும் ஒண்ணுதான், இப்படி கோலம் வச்சாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சச்சுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த கண்டிஷனை நம்ம எக்ஸும் ஒய்யும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அதான கண்டிஷன். ஸோ 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுடைய எக்ஸ் ஒய் எங்கிருந்து நம்ம எடுப்போம்? ஏல இருந்து எடுப்போம். இந்த ஏ கிராஸ் இந்த பேர்ல இருந்து தான் எடுப்போம். கரெக்டா? ஸோ ஏ வந்து இதுக்குள்ள ஏதாவது நம்பரா தான் இருக்கும். கரெக்டா? இந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுக்குள்ள ஏதாவது நம்பரா இருக்கும். போடுங்க. 3 into 1, ஃபர்ஸ்ட் 1 போட்டு பார்க்கலாம். So minus y is equal to 0. So 3. இந்த மைனஸ் y இந்த பக்கம் தள்ளிடுங்க. சரிங்களா? தள்ளிட்டீங்கன்னா 3 into 1 3, மைனஸ் y போச்சுன்னா y is equal to 3. அதாவது xக்கு 1 நீங்க எடுத்தீங்கன்னா y யோட வேல்யூ 3ன்னு எடுக்கணும். பேர், ஃபர்ஸ்ட் பேர் தான். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பேர் தான். நல்லா பாருங்க. இந்த கண்டிஷன்ல நம்மளோட a வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் xக்கு 1 போட்டா yக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். 3 வருது. ஓகே, 1,3. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல எக்ஸுக்கு நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 into 2 மைனஸ் வந்து பக்கம் தள்ளிடலாம். ஸோ பிளஸ் y ஆயிடும். ஓகேவா? ஸோ 3 2 6 இஸ் ஈக்குவல் டு y. ஸோ எக்ஸுக்கு 2 போட்டா y என்ன வருது? 6 வருது. ஸோ 2,6 இதான் அடுத்த பேர். இந்த பேர் தான் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் 3 போட்டு பார்ப்போம். எக்ஸுக்கு 3 போடுங்க. ஸோ 3 into கண்டிஷன் 3 into எக்ஸுக்கு 3 போடுறேன். y அந்த பக்கத்தால்னா பிளஸ் y ஆயிடும். ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு y. ஸோ எக்ஸுக்கு 3 போட்டா y 9, 3,9. ஓகேவா? 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? 4 போடலாமா? 4 போடுவோம். ஸோ எக்ஸுக்கு 4 போட போறேன். போட்டா 3 into 4. ஸோ இங்க போட்ட மாதிரியே தான். 3 into 4, அந்த சைடு y இருக்கும். ஸோ இது என்னவா இருக்கும்னா 3 4s 12 is equal to y. So 4,12. x 4 போட்டா y வந்து 12 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் xக்கு 5 போடலாம். நம்மளோட a செட்ல 1ல இருந்து 14 வரைக்கும் தானே இருக்கு. நல்லா பாருங்க. a வந்து 1ல இருந்து 14. சோ ஒவ்வொரு எலிமெண்டா போடுவோம். ஓகே, xக்கு 5 போடலாம். So 3 into 5 is equal to y. So 3 5s are 15 is equal to y. இப்போ 5,15 நான் எழுதுறேன். சரிங்களா? x 5 போட்டா y 15 வருது. ஆனா நமக்கு a கிராஸ் a போடும்போது
இந்த 1ல இருந்து 14 எலமெண்ட்ஸ் போடுவோம், அப்புறம் இன்னொன்னு அதே 14 தான் போடுவோம், பேர்ஸும் அதை வச்சு தான் எழுதுவோம். 15 இருக்கா இங்க, நல்லா பாருங்க. இதுக்குள்ள 15 ஒரு நம்பர் வருமா? வராது. 15 வந்து வராது. அப்போ இந்த டேர்மே இருக்காது. சோ இது கிடையாது. 6 போட்டா கூட இதோட பெரிய நம்பர் தான் போகும். சம்திங் 3 × 6 18 வரும். கரெக்டா? 7 போட்டா 8 போட்டா 9 போட்டா எல்லாமே பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் போகும். எல்லாமே நம்ம செட்குள்ள இல்ல, நம்மளோட பெரிய செட்குள்ளே இல்ல, பெரிய செட் இந்த A கிராஸ் Aல இல்ல. சோ அப்பனா இதெல்லாம் வராது. அப்போ ஒன்லி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, இந்த கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ்? இது 3,9, 1,3, 2,6, 4,12. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் தான் என்னோட ரிலேஷன்ஸ்குள்ள வரும். மீதி எலமெண்ட்ஸ்லாம் ரிலேஷன்ஸ்குள்ள வராது. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ எந்தெந்த எலமெண்ட்லாம் ரிலேஷனுக்குள்ள வரும், எந்த எலமெண்ட்லாம் வராது? வரது மட்டும் எழுதிக்கலாம், வராதுலாம் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் தான் வரும். கரெக்டா? 1,3. நெக்ஸ்ட் இந்த 2,6 உள்ள வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் 3,9 வரும். நெக்ஸ்ட் இந்த 4,12 வரும். 5,15 வராது. ஏன்னா 15 ஒரு எலமெண்ட் நம்ம பெரிய செட்லயே இல்ல. சோ வராது. சோ இந்த எலமெண்ட்ஸ் தான் என்னோட ரிலேஷனுக்குள்ள வரும். ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க போட்டுற மாட்டீங்களா? இது வந்து ரிஃப்ளெக்சிவா? நல்லா பாருங்க. ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன்? இது வந்து ரிஃப்ளெக்சிவா? ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன்? A, A belongs to R for every A in the given set. பெரிய செட். ஓகே. பெரிய செட் வந்து A. For every A in bigger set. bigger set கொடுத்த bigger set இருக்கு பாத்தீங்கன்னா, A, O, Z, நேச்சுரல் நம்பர்ஸோ ரியல் நம்பர்ஸோ கொடுத்திருப்பாங்க. அதான் A. சோ A, A வந்து Rல இருக்கும். இங்க பாருங்க 1,1 இருக்கா? இல்ல. 2,2, 3,3, 4, எதுவுமே இல்ல. சோ நாட் ரிஃப்ளெக்சிவ். கரெக்ட் இல்ல? A, A ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். இங்க ஏதாவது ஒரே மாதிரி இருக்கு? இல்ல. சோ நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே. நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சோ நாட் ரிஃப்ளெக்சிவ் முடிஞ்சதா? இந்த பார்ட் அழிச்சிடுறேன். இந்த ஆர் மட்டும் இருக்கட்டும். சிமெட்ரிக் அங்க போடலாம். சோ சிமெட்ரிக் தெரியலையோ? ஒரே நிமிஷம். இப்ப தெரியும். சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா கண்டிஷன் என்னது? இஃப் A, B வந்து Rல இருந்துச்சுன்னா தென் இது திருப்பி போடணும். ஓகே. மாத்தி போடணும். B, Aவும் Rல இருக்கணும். ஃபார் எவ்ரி A, B இந்த Aவும் Bயும் கண்டிப்பா நம்மளோட செட்குள்ள இருக்கணும். கொடுத்த பெரிய செட்குள்ள இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? சோ பிலாங்ஸ் டு A. இப்போ A, B 1,3 இருக்கு. 3,1 இருக்கா? இல்லவே இல்ல. ஒரு எலமெண்ட்டுக்கே வரல. மீதி செக் பண்ணவே வேண்டாம். என்ன எழுதணும்? 1,3 பிலாங்ஸ் டு R பட் 3,1 மாத்தி போட்டா உள்ள இருக்கா? இல்ல. நாட் பிலாங்ஸ் டு R. therefore நாட் சிமெட்ரிக். அவ்வளவுதான். சிமெட்ரிக் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. டன். சூப்பர். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் முடிச்சிட்டோம், சிமெட்ரிக் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். ஓகே. இந்த சிமெட்ரிக் மட்டும் கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இல்லைங்க, நான் என்ன ரப் பண்ண போறேன். இல்ல இங்க போடலாமா? இங்க போகும். ஓகே. டிரான்சிட்டிவ். ஓகே. So if A, B belongs to R and B, C, BC வேற நம்பர் belongs to R இருக்கணும். ஓகே. then A, C வந்து belongs to R for every A, B, C belongs to the bigger set A. ஓகே. இது வந்து சிமெட்ரிக். இப்போ நான் போட போறது. ஓகேவா? டிரான்சிட்டிவ். சிமெட்ரிக் போட்டாச்சு. டிரான்சிட்டிவ் போட போறோம். இப்போ A, B ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க. 1,3 ஓகே இருக்கு. 1,3 Rல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 3ல முடிகிற மாதிரியே ஒரு எலமெண்ட் எடுக்கணும். ஏன்னா B, C அதே மாதிரி 3ல முடிகிற மாதிரி இருக்கா? இருக்கு. 3,9 செட்ல இருக்கு. இப்போ நல்லா பாருங்க. AB இருக்கு, BC இருக்கு. AC ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த லாஸ்ட் டேர்ம் 1, 9 இது Rல இருக்கு. இது Rல இருக்கா? 1,9 என்னோட Rல இங்க பாருங்க. என் கண்ணுக்கு தெரியல. உங்க கண்ணுக்கு தெரியுது? தெரியவே தெரியாது. இல்ல. சோ நமக்கு இருக்கணும், உள்ள இருக்கணும். கரெக்டா? இல்ல. therefore நாட் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் இது கிடையாது. நாட் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ அவ்வளவுதான். சோ சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ் மூணுமே முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின்ல
ரெண்டு செட் கொடுத்துருக்காங்களா ஒரு செட் கொடுத்துருக்காங்களா பெரிய செட் பிகர் செட் பார்க்கணும். ஸோ மெஜாரிட்டி உங்களுக்குலாம் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜ் லெவலில் போனீங்கன்னா 2 செட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, மேக்ஸ் படிச்சிங்கன்னா. ஸோ ஒரு செட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஏனா ஏ கிராஸ் ஏ. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எலமெண்ட்ஸை இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். எழுதி ஃபர்ஸ்ட் 6 எலமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு கண்டிஷனா ஒவ்வொரு ரிலேஷன்ஸா சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா இல்லைன்னு போட்டு முடிச்சிடணும். நாட் சிமெட்ரிக், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் டிரான்சிட்டிவ். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இதுல செகண்ட் சப்டிவிஷன் போடலாமா? ஓகேவா, இது ரப் பண்ணிக்கிறேன். ரப் பண்ணிட்டு செகண்ட் சப்டிவிஷன் போடுறேன். ஓகே, இப்போ இதுல செகண்ட் சப்டிவிஷன் சம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சம் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ரிலேஷன் கொடுத்துருவாங்க 6 such that y is equal to x plus 5 and x வந்து less than 4. பிகர் செட் என்னவா? செட் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? இதுதான் பிகர் செட். நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? 1 2 3 4 and so on போயிட்டே இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ் இவ்வளோ பெருசு இன்ஃபைனைட் செட். ஃபைனைட் கிடையாது இல்ல, போயிட்டே இருக்கு, அப்படியே எண்ணிட்டே போகலாம். ஓகே, இன்ஃபைனைட் செட். ஆனா அதுலயே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து இந்த ரிலேஷனுக்கு என்னோட எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 4 இருக்கணும். 4 விட சின்ன நம்பரா இருக்கணும். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கலாம்? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அவ்வளவுதான். போடுங்க. எக்ஸுக்கு 0 இருக்குமா? 0 இருக்காது. ஏன்னா இந்த செட்ல பெரிய செட்ல 0 இருக்கா? பெரிய செட்டு 1ல தான் ஆரம்பிக்குது. எப்படி 0 இருக்கும்? ஓகே, ஸோ சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1 போடலாம். ஸோ எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 1 போடுறேன். 1 பிளஸ் 5. ஸோ 6 வருது. எக்ஸுக்கு 1 போட்டா 6. ஸோ 1,6. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 2 போடலாம்ல, 2 போடலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 2 போடுங்க. 2 plus 5 7. ஸோ எக்ஸுக்கு 2 போட்டா 7 வருது. 2,7. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 3. y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 3 போடுங்க. 3 plus 5 which is 8. ஸோ 3,8. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 4 போடலாமா? 4 போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா ரிலேஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சச் தட்டுக்கு அப்புறம் இருக்கிறது கண்டிஷன்ஸ். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 4, 4 விட சின்னதா இருக்கணும். ஈக்குவல் டு கொடுத்திருந்தாவது நம்ம 4 போடலாம். ஆனா ஈக்குவல் கூட கொடுக்கல. ஸோ லெஸ் தென் 4. அவ்வளவுதான். 1 2 3 ஜஸ்ட் 3 எலமெண்ட்ஸ். அவ்வளவுதான் என்னோட ஆர் கண்டுபிடிச்சிட்டேன். 1,6 2,7 3,8 ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க போட்டுடலாம்ல. பாருங்க, பார்த்த உடனே சொல்லலாம் ரிஃப்ளெக்சிவ் இருக்கா? எங்க ரிஃப்ளெக்சிவ் இருக்கா? ரிஃப்ளெக்சிவ்னா எப்படி இருக்கணும்? a,a இருக்கணும். பிலாங்ஸ் டு ஆர் இருக்கா? எங்க 1,1 6,6 2,2 ஒண்ணுமே இல்ல. there is no a,a in R, therefore not reflexive. கரெக்டா? not reflexive. இல்ல ஒரே எலிமெண்ட் 2 வாட்டி வருதா? வரல. சோ ரிஃப்ளெக்சிவ் இல்ல. நெக்ஸ்ட் சிமெட்ரிக் போடலாம். இப்பயே நிறைய பேர் சொல்லுவீங்க சிமெட்ரிக் இல்ல சார் அப்படின்னு. கரெக்டா? சிமெட்ரிக்னா என்னது? இஃப் a,bன்னு ஒன்னு இருக்குன்னா ஆர்ல, தென் அது திருப்பி போட்ட b,aவும் இருக்கணும். ஸோ 1,6 இருக்கு, திருப்பி போடுங்க. 6,1 இருக்கா? எங்க இருக்குது? என் கணக்கு தெரியும், உங்க கணக்கு தெரியுது? இல்ல. ஸோ 1,6 பிலாங்ஸ் டு ஆர், தென் 6,1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், அதாவது உள்ள இல்ல. therefore நாட் சிமெட்ரிக். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு சம்மு. நாட் சிமெட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா என்னது? இஃப் a,b ஒன்னு ஆர்ல இருக்கணும், அப்புறம் b,cன்னு ஒன்னு ஆர்ல இருக்கணும், தென் a,cயும் ஆர்ல இருக்கணும். கரெக்டா? ஓகே, இப்போ 1,6 எடுத்துக்கோங்க. 1,6 இஸ் இன் ஆர். அதே மாதிரி 6 இங்க பியா, இங்க பி 6லயே ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஒரு டேர்மே இல்ல. சோ இங்க பாருங்க, 1,6 எடுத்துட்டேன். செகண்ட் டேர்ம் b,6. b னா என்னது? 6, சம்திங் ஏதோ நம்பர் நான் போடணும். ஆனா அந்த மாதிரி 6 ஆரம்பிக்கிற நம்பரே இல்ல நம்ம கிட்ட. therefore எலிமெண்ட்ஸே இல்ல. therefore not transitive. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒரே லைன். not transitive. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், சம் முடிஞ்சது. சோ ரிஃப்ளெக்சிவும் கிடையாது, சிமெட்ரியும் கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்குல்ல சம். ஃபர்ஸ்ட் உங்களோட அல்டிமேட் எய்ம்னா 6 ரிலேஷன் செட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து போட்டுடலாம். ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா. ஓகே, டன். 6 ரிலேஷன் செட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து பார்த்து போட்டுடலாம். ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா. ஓகே, டன். 6 ரிலேஷன் செட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து போட்டுடலாம். ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா. ஓகே, டன்.
ஓகே இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் போடலாம் சரிங்களா. ஆஃப் பண்ணி விட்டுருவேன் எல்லாத்தையும். இப்போ தேர்ட் சம் ஓகேங்களா. ரிலேஷன் ஆர் இந்த செட் பிகர் செட் கொடுத்துட்டாங்க 1ல இருந்து 6 வரைக்கும். ஓகே ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ரிலேஷனுக்கான எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா டக்கு டக்குன்னு இருக்கா இல்லையான்னு போட்டு மற்ற ரிலேஷன்ஸ் இருக்கான்னு போட்டுடலாம். ஸோ ஆர் என்ன எலமெண்ட் வரும் கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க என்ன கண்டிஷன் சச் செட்டுக்கு அப்புறம் தான் கண்டிஷன்ஸ். ஒய் இஸ் இந்த ஒய் டேர்ம் நீங்க ஏதாவது நம்பர் போடுறீங்கன்னா இங்க ஒய்க்கு ஏதோ ஒரு நம்பர் போடுறீங்க சம்திங் 4 போடுறீங்க வச்சுக்கோங்களேன். ஓகே y வந்து டிவிசிபிள் பை எக்ஸ். இப்போ இங்க இந்த 4 வந்து இங்க போற நம்பர் வந்து டிவைட் பண்ணணும். இப்போ நான் 1 போடலாம். ஆமா 1 வந்து 4 டிவைட் பண்ணணும் கரெக்டா. ஓகே இப்போ நாங்க 2 போடலாம். 2 வந்து 4 டிவைட் பண்ணணும். ஆமா 3 போடலாமா போட முடியாது. ஏன்னா இந்த x வந்து இதான் x பிளஸ் பாருங்க y இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ். இந்த x வந்து y ஐ டிவைட் பண்ணணும். ஸோ 3 வந்து 4 டிவைட் பண்ணுமா பண்ணாது. ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படி எலமெண்ட் எல்லாம் பார்க்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 y பிளேஸ்ல 1 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 வச்சுக்கலாம். 1 எது டிவைட் பண்ணும் 1 டிவைட் பண்ணும் கரெக்டா. அதே y பிளேஸ்ல 1 வச்சுட்டு 2 போடலாமா 2 வந்து 1 டிவைட் பண்ணுமா. நல்லா பாருங்க 1 மேல இருக்கு 2 வந்து இங்க இருக்கு டிவைட் பண்ணுமா பண்ணாது. ஓகே 1 வந்து 2 டிவைட் பண்ணாது. ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்டா டிவிசிபிள்னா பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணும். 1/2 லாம் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஓகே சோ இது பண்ணாது. சோ 1 அப்போ இங்க 3 போடலாமா போட முடியாது. 3 வந்து 1 டிவைட் பண்ணாது 1/3 இருக்கும். 4 வந்து 1 டிவைட் பண்ணுமா 1/4 இருக்கும். 5 வந்து 1 டிவைட் பண்ணுமா பண்ணாது. 6 வந்து 1 டிவைட் பண்ணுமா பண்ணாது. சோ 1,1 மட்டும் தான் இருக்கும். ஓகே இப்போ அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்ல 2 போடுவோம். 2 எது டிவைட் பண்ணும் 1 டிவைட் பண்ணும் கரெக்டா. நெக்ஸ்ட் 2 வேற என்ன டிவைட் பண்ணும் 2 டிவைட் பண்ணும் கரெக்டா. நெக்ஸ்ட் 2 வந்து 3 டிவைட் பண்ணுமா பண்ணாது. 2 4 டிவைட் பண்ணுமா நல்லா பாருங்க 2 வந்து 4 டிவைட் பண்ணுமா பக்காவா டிவைட் பண்ணுமா 1/2 திரும்ப நின்றோம் கரெக்டா. பக்காவா டிவைட் பண்ணாது பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணும். சோ 2 வந்து 3 பண்ணாது 4 பண்ணாது 5 பண்ணாது 6 பண்ணாது அவ்வளவுதான் 2க்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல 3 போடுங்க. 3 வந்து 1 டிவைட் பண்ணும் 1/3 1 டிவைட் பண்ணும்ல 3 1 போட்டா 3 டைம்ஸ் 3 3 is 0 பெர்ஃபெக்ட் டிவைட் பண்ணிடுச்சு. சோ 3 1 டிவைட் பண்ணும். நெக்ஸ்ட் 3 2 டிவைட் பண்ணாது. அப்புறம் 3 டிவைட் பண்ணும். 3 4 பண்ணாது 3 5 பண்ணாது 3 6 பண்ணாது எதுவுமே பண்ணாது. நெக்ஸ்ட் 4 போடலாம். 4 வந்து 1 டிவைட் பண்ணுமா பண்ணும். 4 வந்து 2 டிவைட் பண்ணுமா பண்ணும். ஆமா இல்ல 4 வந்து 2 டிவைட் பண்ணும். கேன்சல் பண்ணா டப்புன்னு 2 வந்துச்சு பெர்ஃபெக்ட் டிவைட் பண்ணது இல்ல. சோ நெக்ஸ்ட் 4 வந்து 3 டிவைட் பண்ணுமா பண்ணாது. 4 டிவைட் பண்ணும் கரெக்டா. நெக்ஸ்ட் 4 5 டிவைட் பண்ணாது 4 6 டிவைட் பண்ணாது. நெக்ஸ்ட் 5 போடலாம் இந்த இடத்துல. ஓகே 1 டிவைட் பண்ணுமா பண்ணும். நெக்ஸ்ட் 2 டிவைட் பண்ணுமா பண்ணாது. 3 பண்ணுமா பண்ணாது. 4 பண்ணுமா பண்ணாது. 5 மட்டும் தான் பண்ணும். நெக்ஸ்ட் 6 லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே 1 டிவைட் பண்ணுமா 6 கண்டிப்பா பண்ணும். 6 வந்து 2 டிவைட் பண்ணுமா கண்டிப்பா பண்ணும். 6 வந்து 3 டிவைட் பண்ணுமா 3யும் டிவைட் பண்ணும். 6 வந்து 4 டிவைட் பண்ணுமா பண்ணாது. 4 டிவைடட் பை 6 சாரி 6 வந்து 4 டிவைட் பண்ணுமா பண்ணாது. ஏன்னா 3/2 இது பர்ஃபெக்டான டிவிஷன் இல்லையே கரெக்டா பண்ணாது. 6 5 பண்ணா 6 6 பண்ணும் கரெக்டா. சோ இதுதான் என்னோட எலமெண்ட்ஸ். என்னோட ரிலேஷன் ஆர்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த எலமெண்ட்ஸ் நல்லா பாருங்க 1 1 1 2 2 2 1 3 3 3 1 4 2 4 4 4 1 5 நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே 1 2 3 4 4 4 8 12 14 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே இப்போ ஒவ்வொரு ரிலேஷனா செக் பண்ணுவோம். ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் சிமெட்ரிக் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே பாப்போமா. ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன் a, a வந்து பிலாங்ஸ் டு r இருக்கணும். ஃபார் எவ்ரி a பிலாங்ஸ் டு இந்த a வந்து எனக்கு கொடுத்த பெரிய பிக்கர் செட் என்னது my a is this capital A முடிச்சிரு. இப்ப a belongs to bigger set என்னது என்னோட a இருக்கணும். என்னோட a ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே இந்த மாதிரி a, a 1, 1 2, 2 எல்லாமே வரணும். சோ 1, 1 இருக்கு 2, 2 இருக்கு 3, 3 இருக்கா இருக்கு 4, 4 இருக்கு 5, 5 இருக்கு 6, 6 இருக்கு. பாருங்க என்னோட a ல இருக்கிற 6 எலிமெண்ட்ஸ்க்குமே எனக்கு எல்லாமே இருக்கு 1, 1 2, 2 3, 3 4, 4 5, 5 6. என்னோட a ல இருக்கிற ஃபார் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் a இந்த சிம்பிளுக்கு பேரு ஃபார் ஆல் ஃபார் எவ்ரி. ஓகே
என்னோட ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே என்கிட்ட பேர் இருக்குல்ல நம்ம செட்டில் நம்ம ரிலேஷன்ல. therefore it is reflexive. ஆனா நீங்க எடுத்து எழுதணும். என்ன எழுதணும்னா in this given relation we have 1,1 2,2 3,3 4,4 5,5 அப்படியே எழுதணும். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் இருக்கான்னு பார்க்கணும். சிமெட்ரிக்னா என்னது? இஃப் a, b வந்து ஒன்னு உள்ள செட்குள்ள இருக்குன்னா then b, aவும் செட்குள்ள இருக்கணும். for every a, b belongs to a given பெரிய செட் a, b பாருங்க 1, 2 செட்குள்ள இருக்கு. 2, 1 இருக்கா? எங்க இருக்கு? இல்லவே இல்ல. 1, 1 இருக்கு. சோ 3 போட 1, நல்லா தேடுங்க. இல்லவே இல்லையா? சோ அவ்வளவுதான். therefore ஒரு எலிமெண்ட்க்கு வரலனாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. 1, 2 belongs to R but 2, 1 does not belongs to R. therefore not symmetric. இப்போ ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். சரிங்களா? டிரான்சிட்டிவ் போடுவோமா? இதை ரப் பண்ணி எடுத்துறேன். ஓகே, இப்போ டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும். if a, b belongs to R and b, c belongs to R, then first element last element a, c யும் belongs to R ஆகணும். for every a, b, c belongs to என்ன element is bigger set a. ஓகே, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஒரு செகண்ட்ல. a, b ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, 1, 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1, 2 எடுத்துக்கலாம். 1, 2 belongs to R and அதே இங்க b இருக்கு, இங்கேயும் b இருக்கு. அப்ப இங்க 2 இருக்குன்னா இங்கேயும் 2 தான் இருக்கணும். ஓகே, c வேற ஏதாவது எலிமெண்ட் 2, வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 2, 2 இருக்கு. 2, 4 எது வேணா எடுத்துக்கலாம். 2, 4 எடுக்கலாம். இது வேண்டாம், இது எடுத்துக்கலாம். நீங்க அது கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2, 4 ஸோ அதுவும் பிலாங்ஸ் டு ஆர்ல இருக்கு. இப்போ ஏபி பிசி எல்லாமே இருக்குது. இங்க என்ன இருக்கணும்? ஏசி. ஏனா என்னது? 1. சினா என்னது? இங்க இருக்கிற எலிமெண்ட் 4. 1, 4 உள்ள இருக்கான்னு பாருங்க. ஆர்க்குள்ள இதோ இருக்கு பாத்தீங்களா? இதோ இருக்கு 1, 4. ஸோ இப்போ நான் 1, 2 இந்த எலிமெண்ட் எடுத்தேன். ஸோ இதுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி இதை எடுத்து பார்த்தாலும் அப்படியே நீங்க மைண்ட்லேயே சும்மா பாருங்க. ஓகேவா? ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஒன்றுனா போட்டு தான் பார்க்கணும். இல்லை 1, 2 இருக்கு. ஓகே, 2, எடுத்தா இருக்குமா? நெக்ஸ்ட் இப்போ 1, 3 இருக்கு. 3ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3, 3 தான் இருக்கு. அப்போ இந்த 1, 3 ஜாயின் ஆனா 1, 3 ஆல்ரெடி இருக்கு. ஸோ மைண்ட்லேயே பாருங்க. சரிங்களா? ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. therefore it is transitive. ஸோ இந்த சம் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவா இருக்கு, சிமெட்ரிக்கா இல்ல, பட் டிரான்சிட்டிவா இருக்கு. ஓகே, ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், பட் டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ இதோட தேர்ட் சம் முடிஞ்சது. சரிங்களா? ஓகே, 3 சம் முடிச்சிட்டோமா? இப்போ 4th சம். ஓகேங்களா? 4th சம் கொஸ்டின் பாருங்க. ரிலேஷன் ஆர் ரிலேஷன் இருக்கு, இதோ இருக்கு. ஓகே, இந்த செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இந்த பிகர் செட் என்னது? இன்டீஜர்ஸ். ஸோ Z. இன்டீஜர்ஸ் தான் என்னது? என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? 0 இருக்கும், +1 இருக்கும், -1 இருக்கும், +2 இருக்கும், -2 இருக்கும், +3, -3, +4, -4 அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டாக இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, கண்ணாப்பேன் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ Z cross Z போடுறாங்களாம். ஓகேங்களா? Z cross Z. இதில் ஒரு 0, திரும்ப இதே மாதிரி 0, அப்படியே ஒவ்வொரு பேராக போட்டு நிறைய அப்படியே கொச்சன்னு எலமெண்ட்ஸ் எல்லாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்டாக? இப்போது ஃப்ரம் தட் செட் we are going to take some pairs. நம்ம வந்து கொஞ்சம் பேரை எடுக்கணும். ஓகே, x, yன்னு அந்த பேர்ஸை எடுத்தால் அதை நம்ம ரிலேஷன். கரெக்டாக? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து எடுத்தால் அது இப்போ தான் ரிலேஷன். ஓகே, நம்ம கொஞ்சம் எலமெண்ட்ஸை எடுக்கணும். இப்போ நல்லா பாருங்கள். அந்த எலமெண்ட்டில் எப்படி இருக்குன்னா, இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு வர்ற ஆன்சரு இன்டீஜராக இருக்கணுமா? இப்போ நல்லா பாருங்கள். இப்போ நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் 0, 1 இருக்குது, சம்திங் 1, -5 இருக்குது. இதெல்லாம் இருக்கும், நிறைய எல்லா எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். 0, 1, 1, -1, -2 இந்த மாதிரி கொஞ்சம் எலமெண்ட் எடுத்துருக்கேன். -1, -2. இப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். 0, -1. -1 இன்டீஜர் தானே? கரெக்டு தானே? 1, -1 0 இன்டீஜர் தானே? -1 மைனஸ் பண்ணணும். ஸோ -2. கரெக்டாக?
-1 மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கா இருந்தால் இந்த மைனஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2, ஸோ 2 - 1 1 இன்டிஜர் தானே. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த பேரை எடுத்தாலும் இந்த Z கிராஸ் Zலேருந்து எந்த பேரை எடுத்தால் எந்த நம்பர் வேணும் எடுத்துக்கோ, ஒரு 100, -200 எடுங்களேன். எந்த நம்பர் எடுத்தாலும் இது சப்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் ஒன் நம்பர், இதுல இருந்தால் ஒரு நம்பர் கிடைக்க போகுது, கரெக்டாக? ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் நமக்கு இதுக்குள்ளே இருந்தால் கிடைக்க போகுது. ஸோ என்னோடய ஆர் வந்து இன்ஃபைனைட் செட்டு. இந்த Z கிராஸ் Zல இருக்கு மொத்த எலமெண்ட்ஸுமே வந்துடும். இந்த Z கிராஸ் Z ஆறு ஃபுல்லாக மொத்த எலமெண்ட்டும் இருக்கும், எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும், கரெக்டாக? என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆறில் எடுக்கலாம்? Z கிராஸ் Zல உள்ள எல்லா எலமெண்ட்ஸையுமே நம்ம எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம்? ஏன்னா எந்த 2 எலமெண்ட் எடுத்து சப்ராக்ட் பண்ணாலும் எனக்கு இன்டீஜர் தான் வரும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது Z கிராஸ் Zல. ஸோ ஆறு என்னோட ஆர் வந்து என்னென்னா Z கிராஸ் Z, கரெக்டாக? என்னோட ஆர் வந்து என்னது? Z கிராஸ் Z. ஸோ ஃபுல் எலமெண்ட்டுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளே 1, 1 இருக்கும்ல, தாராளமாக இருக்கும். 2, 2 இருக்கும், 3, 3 இருக்கும், 4, 4 எப்படி இருக்கும்? ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆருக்குள்ளே 1, 1 இருக்குமா? இருக்கும். ஏன்னா 1, 1 பேர் போடலாம். 2, 2 இருக்கும், 0, 0 இருக்கும், -1, -1 இருக்கும். எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், கரெக்டாக? தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அவ்வளோதான், முடிஞ்சது, சரிங்களா? இப்போது அந்த ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதிருங்க, வேணா எழுதிக்கோங்க. A, A belongs to R for every A in பிக்கர் செட் என்னது? இன்டீஜர்ஸ் Z, ஓகே? ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் ரிலேஷன் எடுத்து பாருங்க. இப்போ நான் இதை ரப் பண்ணிடுறேன். ஸோ சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் ரிலேஷன் எழுதிருங்க. இஃப் A, B வந்து பிலாங்ஸ் டு R, தென் B, Aவும் வந்து பிலாங்ஸ் டு R. இதுதான் சிமெட்ரிக் ரிலேஷன், கரெக்டாக? இஃப் சம்திங் ஏதோ ஒரு 1, 2ன்னு எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, பிலாங்ஸ் டு இந்த ஆர்லேருந்து எடுக்கிறோம். தென் இதில் எல்லா பாசிபிலிட்டிஸும் போடுறோம். ஏன்னா இந்த Z கிராஸ் Z போட்டால் ஃபஸ்ட்டு 0 வச்சு எல்லா நம்பருக்கும் போடணும், 1 வச்சு எல்லா நம்பருக்கும் போடணும், அப்புறம் -1 வச்சு எல்லா நம்பருக்கும் போடுவோம், பேராக எழுதுவோம், கரெக்டாக? ஸோ தென் கண்டிப்பாக 1, 2 இருக்கும்போது இந்த +2 இருந்தால் இங்கே ஒரு 1 இருக்கும், கரெக்டாக? ஸோ 2, 1 உள்ளே தானே இருக்கும். இஃப் 1, 2 இருந்தால் 2, 1 இருக்கும். ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் this is true for any ordered pairs. எந்த ஆர்டர்டு பேர் எடுத்தாலும் இது வந்து ட்ரூவாக இருக்கும், ஓகே? தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ சிமெட்ரிக் ஏன்னா ஃபுல் செட்டு எந்த நம்பர் எடுத்தால் உள்ளே ஒரு நம்பர் இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்ணா அப்படியே இன்ஃபைன் நம்பர்ஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக உள்ளே இருக்கும். தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன், ஓகேங்களா? இப்போது ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் இதை காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனா பாஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே ஒரு வாட்டி பாருங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள். அதை ரப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். இப்போது தேர்ட் ரிலேஷன் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனோட ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். இப்போது A, B ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்களேன். இஃப் 1, 2ன்னு உள்ளே இருக்குது, அது வந்து ஆரில் இருக்குது. 1, 2 எலமெண்ட் சும்மா நானே எடுத்துக்கிறேன், ஓகே? எனி எலமெண்ட் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். 1, 2 தான் எடுக்கணும் இல்லை, இது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 2, இப்போது இங்கே செகண்ட் எலமெண்ட் B. ஸோ செகண்ட் எலமெண்ட் 2, இங்கே 2, ஒரு 3 எடுத்துக்கோங்களேன். அதுவும் இதுக்குள்ளே இருக்கும்ல, ஏன்னா Z கிராஸ் Z. ஸோ 2, 3யும் உள்ளே தான் இருக்கும், ஓகே? தென் ஃபஸ்ட் எலமெண்ட் ஏசியா, ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது? 1, 3, இதுவும் உள்ளே தானே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ தேர்ஃபோர் எந்த எலமெண்ட் இருக்குது? திஸ் இஸ் ட்ரூ ஃபார் any element in Z, any element in R, okay? R இல்லை, any element in R, அந்த R ரிலேஷனில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ட்ரூ. தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன் மட்டும்தான் சிமெட்ரிக் வந்திருக்கு, ரிஃப்ளெக்சிவ் வந்திருக்கு, ட்ரான்சிட்டிவ் மூணுமே வந்திருக்கு. தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன். ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் என்னது? 3 ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா we call that relation as equivalence relation.
ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். 3 ரிலேஷனும் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தேர்ஃபோர் திஸ் ஆர், இந்த கொடுத்த ஆர் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஆர் எக்ஸ் கமா ஒய் such that x minus y is an integer. இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவேலன்ஸ். ஏன் ஈக்குவேலன்ஸ்? ஏன்னா இது சிமெட்ரிக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, எல்லாத்தையுமே பண்ணிடுச்சு. ஸோ இட் இஸ் ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? இதெல்லாம் லாஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதோட 4th சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் 5th சம். இப்போ லாஸ்ட் சம் இன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை 5th சப்டிவிஷன் சம்மு. அதில் ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, ஏபிசிடின்னு எல்லாத்துக்கும் போட்டுடலாம். இது வந்து நம்பர்ஸ் வச்சு இல்லை, நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு ரியல் வேர்ல்டு மாதிரி வச்சுக்கோங்க, ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம். ஓகே, ரிலேஷன் ஆர், இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஸ், நிறையா ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, பிகர் செட் என்னது? செட் ஏ ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். நார்மலாக நம்ம ஜனங்க. ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் இன் அ டவுன், ஒரு குறிப்பிட்ட ஒரு டவுனில், ஒரு சிட்டி, ஏதோ ஒரு டவுன். ஓகேங்களா? ஸோ ஒரு டவுனில் இருக்கிற ஜனங்க, நிறைய ஜனங்க வாழ்கிறாங்க. ஓகே, கதை சொல்கிற மாதிரி இதில் நிறைய ஜனங்க வாழ்கிறாங்க அந்த ஊரில். அப்போ ஒரு அரக்கம் வராங்க மாதிரி இருக்குல்ல. ஸோ ஒரு டவுனு, அந்த டவுனில் நிறைய ஜனங்க இருக்காங்க. ஓகே, பர்டிகுலர் டைம் கிவன் பை. இப்போ ஆர் வந்து ரிலேஷன். என்ன ரிலேஷன்னா எக்ஸ் கமா ஒய். நம்ம ஒரு பேர் ஆஃப் ஜனங்கள் எடுக்கணும், ஒரு பேராக ஜனங்கள் எடுக்கணும். எக்ஸ் ஒரு ஆள், ஒய் ஒரு ஆள். ஓகேங்களா? எடுக்கணும். எக்ஸு ஒய்யும் ஒர்க் அட் திஸ் சேம் பிளேஸ், சேம் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸும் ஒய்யும் என்ன பண்ணுறாங்களாம்? இப்போ எக்ஸ் வந்து ஒரு மனுஷன் வச்சு, ஒரு ராமுன்னு வச்சுக்கோன்னா, இவன் வந்து ஒரு சோமுன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒரே பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனா? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா எக்ஸ் கமா எக்ஸ். கரெக்டாக? எக்ஸ் கமா எக்ஸ் தானே? ஸோ ராமும் ஒரே இடத்துல உட்காரு. ராம்லாம் 2 வாட்டில் இல்லை, ராமும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்டு தானே? ஸோ ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. வரும்ல? எக்ஸு ஒரே இடத்துல உட்காராங்க. சிமெட்ரிக்கு வருமா? எக்ஸு ஒரு ஆள், ஒய் இன்னொரு ஆள், இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. ஒய் ஒரு ஆள், எக்ஸ் ஒரு ஆள், 2 பேரும் ஒன்று தானே? இப்போ ராமும் சோமுவும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. சோமும் ராமும் ஒரே இடத்துல வேலை செய்ய, எப்படி சொன்னாலும் ஒன்று தானே? கரெக்டு தானே? ஸோ சிமெட்ரிக்கும் அது வந்துடும். ஓகே, ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் வருமா? எக்ஸு ஒய், ராமு சோமுன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சோமுவும் சீனுன்னு வச்சுக்கோங்க, வேறு ஒருத்தன். ஓகே, சீனுன்னு. இவங்க 2 பேர் இடத்த ஒர்க் பண்ணும். இப்போது இவனும் ஒரே இடத்த ஒர்க் பண்ணுறான், ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ராம் ஒர்க் பண்ணுறான், அப்புறம் சோமு ஒர்க் பண்ணுறான். அவங்க கூடயே இந்த சீனுவும் ஒர்க் பண்ணுறான், ஜட்டு. ஓகே, இவனும் ஒர்க் பண்ணுறான். ஸோ எக்ஸு ஜட்டு, இவனும் கூட ஒரே இடத்துல தானே ஒர்க் பண்ணுவான். கரெக்டு தானே? ஸோ ட்ரான்சிட்டிவ். ஸோ ஃபஸ்ட் ரிலேஷன் என்னது? ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும், சிமெட்ரிக்காகவும், ட்ரான்சிட்டிவாக. புரியுதுங்களா? ஒரு ஜனங்களை மாதிரி பார்க்கணும். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இவனு 2 பேர் மாற்றி போட்டு ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவான். இவனும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறானா, இவனும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறான். அப்போ இவனும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவான். கரெக்டு தானே? ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி ட்ரான்சிட்டிவ். குழப்ப விளம்பல. ஸோ உங்களுக்கு புரியலனா திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி. நெக்ஸ்ட் இது அதே மாதிரி தான். எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் த சேம் லொக்கேஷன். ஒர்க் பண்ணுறது லொக்கேஷன், ஒரே லொக்கேஷனில் சேம் லொக்கேஷனில் வாழ்கிறாங்க. ஓகேங்களா? லிவ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் தான், எக்ஸ் தான். எக்ஸ் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கிறான், வாழ்ந்துக்கிறான். ஓகே, ரிஃப்ளெக்சிவ், அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் வருமா? இப்போது சிமெட்ரிக்கு எக்ஸு ஒய், இப்போ ராமு சோமுன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஒரே இடத்துல வாழ்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர் மாற்றி போட்டாலும் இவனவனும் ஒன்றா இருக்கிறான், அவனவனும் ஒன்றா வாழ்கிறாங்க. 2 ஒன்று தானே? சிமெட்ரிக்கும் வந்துடும். ஸோ ட்ரான்சிட்டிவ் அதுவும் வந்துடும்ல. எக்ஸு ஒய் ஒரே டவுனில் ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க, சேம் லொக்கேஷனில், பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒய் ஜட்டுன்னு வேறு 2 பேர், அவங்க 2 பேர் பக்கத்து வீடு. இப்போ இவன் வீடு ஒன்று, எக்ஸ் ஒருத்தன வீடு இங்கே இருக்குது, ஒய்யோட வீடு இங்கே இருக்குது, ஜட்டோட வீடு இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் ஜட்டு பார்த்தாலும் இவங்களும் ஒரே லொக்கேஷன் தான் இருக்கிறாங்க, ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மாதிரி தானே. ஸோ இது ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நார்மலாக யோசிங்க, ரொம்ப ஃபங்க்ஷன் வச்சுலாம் கூட போக வேண்டாம். நார்மலாக யோசிச்சு போட்டாலே வந்துடும். ஓகே, ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் வந்து இது நீங்கள் அப்படியே எழுதணும். எக்ஸ் ஒய் ஜட் இவங்கெல்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவான், ஒரே லிவ் இந்த சேம் லொக்கேஷன் அப்படின்னு நீங்கள் சும்மா அப்படியே மானே தெரியும் நடுவில் எழுதிடுங்க. ஓகே, போதும். இப்போ எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய். எக்ஸு வந்து எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலரான். எக்ஸு வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஆளே வரைஞ்சிடலாம். இது எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவன் வந்து ஒய் இன்னொருத்தனை விட 7 சென்டிமீட்டர் டாலர் ஆகிறானா, இவனை விட இவன் ஹைட் ஆகிறான். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் ரிஃப்ளெக்ஷன்னா என்னது? எக்ஸு. இப்போ இவனுக்கே டாலராக இருப்பான், 7 சென்டிமீட்டர் இருக்க மாட்டான். ஸோ
ரிஃப்ளெக்சிவ் இல்லை, ரிஃப்ளெக்சிவ் நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் என்னது? எக்ஸு ஒய் இருந்துச்சுன்னா ஒய் எக்ஸ் இருக்கணும். நல்லா பாருங்கள், எக்ஸு வந்து ஒய்யை விட டாலர். எக்ஸ் இவன் தான் எக்ஸு, ரிஃப்ளெக்ஸ் கிடையாது. எக்ஸு வந்து இந்த ஒய்யை விட, இவன் தான் எக்ஸு, இவன் தான் ஒய், இவன் வந்து இவனை விட டாலர். நெக்ஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஒய் வந்து இது ஒயில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ ஒய் இஸ் எக்ஸாக்ட்லி 7 cm டாலர் தென் ஒய். ஒய் வந்து எக்ஸோட டாலராக இருக்க முடியுமா? நல்லா பாருங்கள், குழப்பிக்காதீங்க. எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸ் கமா ஒய்னா எக்ஸ் ஃபஸ்ட்டு வரணும். எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 cm டாலர் தென் ஒய். ஒய் கமா எக்ஸ்னா ஒய் இஸ் எக்ஸாக்ட்லி 7 cm டாலர் தென் எக்ஸு. ஸோ எக்ஸு ஒய்யை விட, எக்ஸு வந்து ஒய்யை விட டாலராக இருந்தான்னா ஒய் வந்து எக்ஸோட டாலராக இருப்பானா? இவன் தானே ஹைட்டு, இவன் எப்படி இவனோட ஹைட்டாக இருக்க முடியும்? ஸோ சிமெட்ரிக்கும் வராது. ட்ரான்சிட்டிவ் வருமா? எக்ஸு வந்து ஒய்யை விட டாலர். ஓகே, எக்ஸ் கமா ஒய் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் வந்து ஜட்டு, ஒய் கமா ஜட் அப்படின்னா ஒய் ஃபஸ்ட்டில் வரும். ஒய் இஸ் எக்ஸாக்ட் 7 cm டாலர் தென் ஜட்டு. ஸோ ஒய் வந்து இன்னொருத்தனை விட, இங்கே ஒருத்தன் ஜட்டுன்னு இருக்கான், இவனை விட ஒய் டாலர், ஒய்யை விட இவன் டாலர். இப்போ எக்ஸு ஜட்டு. ஓகே, எக்ஸு ஜட்டு. ஸோ எக்ஸு வந்து ஜட்டை விட கரெக்டாக எக்ஸாக்ட்லி 7 cm டாலரா? நல்லா பாருங்கள், இவனை விட இவன் 7 cm எக்ஸ்ட்ரா இருக்கான் டாலர். ஓகே, இவன் 150 cm ஹைட்னா இவன் 157. இவனை விட இவன் 7 cm டாலர், இவன் 164 cm ஹைட்டு. ஸோ அப்போது எக்ஸ் ஜட்டு வந்து ஜட்டை விட எக்ஸ் வந்து 7 cm டாலர். அங்கே பாருங்கள் 14 cm வருது, 7 cm டாலரு. ஸோ ட்ரான்சிட்டிவும் இல்லை. ஸோ இது என்னது? நெய்தர் ரிஃப்ளெக்சிவ். எங்களுக்கு நான் இடமே இல்லையா? ஓகே, இது வந்து ரிஃப்ளெக்சிவும் கிடையாது, சிமெட்ரிக்கும் கிடையாது, ட்ரான்சிட்டிவும் கிடையாது, நாட் ட்ரான்சிட்டிவ். ஓகே, நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நாட் ட்ரான்சிட்டிவ். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு டி. எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸ் கம்மா ஒய்னா என்ன அர்த்தம்னா எக்ஸு வந்து ஒய்யோட ஒய்ஃபு. இவங்க வந்து ஒய்ஃப், இவங்க வந்து ஒய்ஃப், இவங்க வந்து ஹஸ்பண்ட். இவரோட ஒய்ஃப்னா இவங்க ஹஸ்பண்ட் தானே. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எக்ஸு கம்மா எக்ஸ். அப்படின்னா எக்ஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எக்ஸா? எக்ஸ் எக்ஸ் தான். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய்னா எக்ஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஒய். அப்போ எக்ஸ் எக்ஸ்னா எக்ஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எக்ஸா? எக்ஸ் எக்ஸுக்கே ஒய்ஃபா? வராதுல்ல. ஸோ ரிஃப்ளெக்சிவ் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸு ஒய், ஒய் எக்ஸு சிமெட்ரிக் வருமா? சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸு வந்து ஒய்யோட ஒய்ஃப்னா ஒய்ஃப், இதில் இவங்க தான் ஒய்ஃபு, இவங்க ஹஸ்பண்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இவர் ஒய்ஃப் ஆகிடுவாங்க, இவங்க ஹஸ்பண்ட் ஆகிடுவாங்க. அப்படி வர முடியுமா? நல்லா பாருங்கள், ஒய் எக்ஸ்னால் இது மாறிடும். ஒய் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஒய் வந்து ஒய்ஃபா? ஒய் ஹஸ்பண்ட் தானே. ஸோ அது எப்படி வரும்? சிமெட்ரிக்கும் வராது. ட்ரான்சிட்டிவ் வருமா? எக்ஸு ஒய்யு, ஒய்இ ஜட்டு, இது ரெண்டு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஜட்டு வருமா? எக்ஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஒய். ஸோ இவங்க வந்து ஒய்ஃபு, இவங்க வந்து ஹஸ்பண்ட். ஸோ இந்த ஸ்டெப்பில் இவங்க வந்து ஒய்ஃப் ஆகிடுது, இவங்க வந்து ஹஸ்பண்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதுவே தப்பு, இங்கேயே தப்பாகிடுச்சு. ஸோ ட்ரான்சிட்டிவும் வராது. ஸோ ட்ரான்சிட்டிவும் வராது. புரியுதுங்களா? ஓகே, நல்லா யோசித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இந்த டியும் முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் இ ஒரு சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அந்த சப்டிவிஷன் பார்த்தா சம் முடிஞ்சு. லாஸ்ட் சப்டிவிஷன் இ. ஓகேங்களா? இதோட இந்த சம்மே முடிய போகுது. ஸோ இதோட முடிச்சிடலாம். இப்போது ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா எக்ஸ் கமா எக்ஸு. நல்லா பாருங்கள், எக்ஸு ஒய்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஒய். ஸோ அப்போ எக்ஸு எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் எக்ஸு. இதில் இருக்க மாதிரி எழுதணும். ஓகேவா? எக்ஸ் ஒய்னா எக்ஸ் ஃபாதர் ஆஃப் ஒய். எக்ஸ் எக்ஸ்னா எக்ஸ் ஃபாதர் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் எக்ஸுக்கே அப்பாவா? அவனுக்கே அப்பாவாக இருப்பானா? அது எப்படி இருப்பான்? பைத்தியமாக இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னது? எக்ஸு ஒய். எக்ஸு ஒய்னா என்னது? எக்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஒய். நெக்ஸ்ட்டு ஒய் எக்ஸ் இருக்குமா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒய் இஸ் த, இது பிலாங்ஸ் டு ஆர், இது பிலாங்ஸ் டு ஆர் இருக்குமா நான் கேட்குறேன். ஓகே, ஒய் இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்ஸு. பாருங்கள், எக்ஸு வந்து ஃபாதர் ஆஃப் ஒய், ஒய்யோட அப்பா வந்து எக்ஸு,
நெக்ஸ்ட் ஒய் இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்ஸ். இவர் ஒய்யோட அப்பா இவரான், இவனோட அப்பா இவனா. எப்படி வரும்? இதுவும் லூஸ் தனமாக இருக்குது, வராது. கரெக்டாக சிமெட்ரிக்கு வராது. ஸோ டிரான்சிட்டிவ் வருமா? டிரான்சிட்டிவ் நான் போட போகிறது இல்லை, நீங்களே போட்டு சொல்லுங்கள். ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் வராது, சிமெட்ரி வராது. டிரான்சிட்டிவ் வருமா? நீங்களே போட்டு யோசித்து சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுல்ல. ஸோ ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கான்செப்ட் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.